பாபாவின் குருவான கோபால்ராவ் தேஷ்முக் பூஜைகள் செய்தும் தியான யோகங்கள் இயற்றியும் தன்னுடைய தெய்வீக ஆற்றலை வளர்த்து கொண்டிருந்தார். சிறந்த பண்டிதராகவும் விளங்கினார். எனவே அவரிடம் பலர் சீடர்களாக வந்து சேர்ந்தனர். சீடர்களில் சிலர் அவருடைய இல்லத்திலேயே தங்கி கல்வி கற்றனர். சீடனாகவும் வளர்ப்பு மகனாகவும் தன்னிடம் வந்த பக்கிரியின் மகனை கோபால்ராவ் எப்போதும் அருகில் வைத்து கொண்டார். சிறுவரும் குருநாதருக்கு வேண்டிய பணிவிடைகளை மனங்கோணாமல் செய்து வந்தான். சிறுவன் எந்த மொழியையும் முயன்று கற்கவில்லை, புத்தகங்களை படிக்கவில்லை, ஏடும் எழுத்தாணியும் அவனுக்கு தேவைப்படவில்லை. அனைத்தையும் தன்னுடைய மனதில் பதிய வைத்து கொண்டான். புதிய சீடனின் அறிவையும் குருநாதர் அவன் மீது காட்டிய பாசத்தையும் கண்ட பழைய மாணவர்கள் பெரிதும் பொறாமை கொண்டனர். புதிய மாணவன் கோபால்ராவை வெங்குசா என்றே குறிப்பிடுவார். வெங்குசா ஒரு நாள் புதிய சீடனுடன் தோற்றத்துக்கு சென்றார். அங்கு வெங்குசா சீடனுக்கு ஆன்மீக நெறிகள் குறித்தும் பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். குருநாதர் புதிய சீடனுக்கு ஞானோபதேசம் செய்து கொண்டதை கண்ட மற்ற சீடர்கள் பொறாமையின் உச்சத்தை அடைந்தனர். புதியவனை அடித்து துரத்துவது அல்லது கொல்வது என்ற எண்ணத்துடன் ஒரு செங்கல்லை எடுத்தனர். புதிய மாணவனின் புனித தலையை குறிபார்த்து அந்த செங்கலை வீசினார்கள். குருநாதர் அதனை அறிந்தார். வெங்குசா தன்னுடைய ஆத்ம சக்தியால் அந்த செங்கல்லை அந்தரத்தில் நிற்க செய்துவிட்டார். கொடிய எண்ணம் கொண்ட சீடர்கள் மற்றொரு செங்கல்லை எடுத்து வீசினார்கள். அது வேகமாக வந்து வெங்குசாவை தாக்கியது. குருநாதரின் தலையில் பட்டு இரத்தம் வழிவதைக் கண்ட புதிய சீடர் துடிதுடித்து போனார். தன்னுடைய மேல் துண்டை எடுத்தார். குருதியை துடைத்தார். காயத்தை சுற்றி கட்டுப்போட்டார். குருநாதரே, என்னிடம் தாங்கள் கொண்டுள்ள பேரன்பைக் கண்டு பொறுக்காதவர்களால் தங்களுக்கு ஆபத்து வருகிறது. ஆகவே நான் இங்கிருந்து வெளியே செல்வதுதான் நல்லது. என்னால் தங்களுக்கு எந்தவித தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது. நான் உடனே புறப்படுகின்றேன். எனினும் ஒருபோதும் நான் தங்களை மறக்க மாட்டேன் என்று தலைமாணாக்கர் கூறினார். மகனே, நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ எதிர்காலத்தில் பலரும் வணங்கப்படும் மகானாக உயர்ந்து வாழ்வாய் என்று ஆசான் மாணவனை தேற்றினார். அத்துடன் தான் அடுத்த நாள் மரணமடையப் போவதாகவும் வெங்குசா கூறினார். அந்த மரணம் செங்கல் அடியால் வருவதல்ல என்றும் விதிப்படி நிகழப்போகும் மரணம் என்றும் விளக்கினார். அப்போது பசுமாட்டுடன் ஒருவர் வந்தார். வெங்குசா தன்னுடைய கமண்டலத்தை அவனிடம் கொடுத்தார். கமண்டலம் நிறைய பாலை கறந்து கொடுக்கும்படி பால்காரரிடம் கேட்டார். சுவாமி, இது மலட்டு பசு, பால் கறக்காது என்றார் பால்காரர். வெங்குசா கொம்பில் தொடங்கி வால் வரை பசுவை தடவி கொடுத்தார். இப்போது பசு பால் கறக்கும் என்றார். அவர் கூறியபடி அந்த மலட்டு பசுவின் மடியிலிருந்து பால்காரர் வெங்குசாவின் கமண்டலம் நிறைய பாலை கறந்து கொடுத்தார். பால்காரரும் தலைமாணாக்கரும் மலட்டு பசுவை பால் கொடுக்கச் செய்த வெங்குசாவின் மகிமை கண்டு வியந்தனர். வெங்குசா என்ற கோபால்ராவ் தேஷ்முக் முற்பிறவியில் சுவாமி ராமானந்தராக இருந்தவர். அடுத்த பிறவியிலும் திருப்பதி வெங்கடாஜலபதியிடம் பக்தி கொண்டு பல அறங்களையும் செய்தவர். பூஜைகள், தியானம், தவம் முதலான யோக சாதனைகள் செய்து வியக்கத்தக்க ஆற்றல்களை பெற்றவர். நான் பெற்றுள்ள தெய்வீக ஆற்றல்கள் அனைத்தையும் உனக்கே அளித்துவிட்டேன் என்று கூறி கமண்டத்தில் இருந்த பாலை வார்த்து தன்னுடைய தலை மாணாக்கனிடம் தத்தம் செய்து கொடுத்தார் வெங்குசா. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் மகா சமாதி எய்துவதற்கு சில தினங்களுக்கு முன் தன் ஆற்றல்கள் அனைத்தையும் தன் தலைமாணாக்கர் சுவாமி விவேகானந்தரிடம் அளித்துவிட்டார் என்பது இங்கு ஒப்பு நோக்கது. மற்ற சீடர்கள் நடந்தவை அனைத்தையும் புதரின் மறைவிலிருந்து பார்த்தனர். செங்கல்லை வீசிய சீடன் வெங்குசாவின் தலையில் அடிபட்டு குருதி வழிந்ததைக் கண்டு திடுக்கிட்டான். அச்சத்தால் மயங்கி விழுந்து மாண்டான். சக மாணவன் மாண்டதைக் கண்ட மற்ற மாணவர்களும் அஞ்சினர். ஓடி வந்து குருநாதரின் காலில் விழுந்து தங்களை மன்னிக்க வேண்டினர். இறந்து போன சீடனை உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டுமென்று மன்றாடினர். வெங்குசா தன்னுடைய ஆற்றல்களையெல்லாம் தலைமாணாக்கனிடம் அளித்து விட்டார் அல்லவா? அதனால் அவர் குழந்தைகளே, இந்த குழந்தை மணந்து வைத்தால் இறந்தவனை உயிர்ப்பிக்கலாம் என்று தலைமாணாக்கனை காட்டினார். அனைவரும் தலைமாணாக்கனின் பாதத்தில் விழுந்து வணங்கினர். மாண்டு போனவனை மன்னித்து உயிர்ப்பித்து தருமாறு வேண்டினர். பாலயோகி பாபா ஆசான் கொடுத்த கமண்டத்தில் இருந்த பாலை இறந்தவன் மீது தெளித்தார். அவன் உறக்கத்திலிருந்து எழுந்தவன் போல் உயிர்த்தெழுந்தான். குருநாதருக்கான பாலயோகி பாபா செய்த முதல் அற்புதம் அதுதான். இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். ஓம் சாய்ராம்.